இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நல்லா பெட்டரா சொல்றதுக்காக நான் என்னோட ஓன் இமேஜினேஷனை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்டோரியோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1800 நடக்கிற ஒரு ஸ்டோரி. லொக்கேஷன் வட இந்தியா, மத்திய பிரதேஷ் வச்சுக்கோங்க. மெயின் அந்த ஸ்டோரி நான் சொல்கிற இடம் மத்திய பிரதேஷ். பட் ஸ்டோரி எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1800. ஸோ அந்த டைமில் ஒரு பணக்கார வியாபாரி ஒருத்தர் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் ஆகிறார். அவர் ட்ராவல் ஆகிறது ஒன்று அவர் பிஸ்னஸ் பண்ணுற ஊர்லேருந்து அவரோட சொந்த ஊருக்கு போகலாம், இல்லை அவரோட சொந்த ஊர்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுற ஊருக்கு போகலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஏதோ ஒரு ரீசன் ட்ராவல் பண்ணுறாரு. கூட அவரோட வேலையாட்கள், அவருக்கு அசிஸ்டன்ஸு, அது கூட நிறைய பணம், நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழகாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். ஆன் தி வேல ஒரு 5 ஏழைங்க, ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸு, பார்க்கவே ரொம்பவே சிம்பத்தி, அப்படியே நமக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்பவே சாதாரணமாக ஏழைங்க இருக்காங்க. அவங்க இவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. தெய்வமே, நீங்கள் இந்த வழியாக தான் போகிறீங்களா, எங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் கேட்குறாரு, என்னப்பா நான் உதவி பண்ணணும்? இல்லை, நீங்கள் போகிற வழியில எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருங்க, அது போதும் அப்படின்றாங்க. லிஃப்ட்னா அவங்களுக்கு தனியாக ஒரு குதிரை கொடுப்பாங்கன்னு நினைக்காது, அப்படி கிடையாது. இவங்களும் அவங்களோட வேலையாட்கள் கூட சேர்ந்து நடந்து போகணும். இந்த ஏழைங்க என்ன சொல்கிறாங்க, சார் போகிற வழியில் ஒரே திருடங்கள் சார், கொள்ளக்காரனுங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சு இந்த காசை பிடிங்கிடுவானுங்க, எங்களையும் கொண்டுருவானுங்க, உங்கள் கூட வந்தால் எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லி இந்த பணக்கார வியாபாரி என்ன பண்ணுறாரு, யோசிச்சு சரி இவங்களுக்கு உதவி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டத்தோட சேர்ந்துக்குங்க, வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு. போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, இந்த பணக்காரர் அவரோட வேலையாட்களும் இந்த ஏழைங்க இருக்காங்க தெரியுமா, இவங்க 2 பேரும் ஒரே மதம், ஒரே ஜாதி, அந்த ஜாதிலேயே நிறைய கேட்டகரி வரும் தெரியுமா, அது எல்லாமே இவங்க 2 பேரும் ஒரே மதத்தில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலையாட்களும் இந்த ஏழைகளும் வந்து ரொம்பவே ஒன்று கூடி இந்த வானத்தை போல ஒரு படத்தில் பாட்டு வருங்க, அதான் அந்த லாலா லாலா சாங், அது மாதிரி இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸ் ஆகி ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 6 மணியோட முடியுது. ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் அங்கே ஹைவேல லைட்டு கிடையாது. தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரமும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ 6 மணிக்கு ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு கேம்பை போட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்து வேறு என்ன வேலை, சரக்கு அடிக்கிறது, இல்லைன்னா வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறது, அப்புறம் கொடுக்குற வேலையாட்கள் எனக்கு அது ஆட தெரியும், பாட தெரியும் அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது தான் வந்து இந்த பணக்கார வியாபாரிக்கு ஒரு வேலை. ஸோ இப்படியே வந்து அங்கே சாப்பாடுக்கு ஒரு பக்கம் ஆகுது, ஒரு பக்கம் வந்து மற்ற வேலையை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் வந்து இந்த வியாபாரி என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கூட இந்த ஏழைங்களும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஏழைங்களோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயம் இருக்குது. என்னாகுமோ ஏதாகுமோ, மற்றவங்க இருக்கிற மாதிரி உங்க முகத்தில் ஒரு தெளிவில்லை. அப்போது அந்த ஏழைங்க கூட்டத்திலேருந்து ஒருத்தன் தனியாக கண்டு எங்கேயோ போகலாம், போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வரான். வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு, தூங்க போகிறாங்க. இப்போது எல்லாருமே தூங்குறாங்க. ஒரு மிட் நைட் அப்படி வச்சுக்கிங்களேன். தூங்கும் போது இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தனியாக உள்ளே இறங்குது. உள்ளே இறங்கி யார் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி கரெக்டாக நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு துணி, ஒரு ஷால்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு துணி, ஒரு ஷாலை எடுத்து எவன்லாம் தூங்குறானோ, அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லார் கழுத்துலையும் போட்டு நெரிக்கிறாங்க. அப்போது ஒரு ஏழை இந்த பணக்காரனுக்கு, அதாவது இந்த பணக்கார வியாபாரிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். அதில் இவங்க கூட வந்த ஏழை அவனும் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஷாலை எடுத்து இந்த பணக்கார வியாபாரியோட கழுத்தில் போட்டு நெரிச்சி கொண்டுடுறான். இப்படியே இந்த பணக்கார வியாபாரியோட ஆளுங்களையும் சரி, பணக்கார வியாபாரியும் சரி, இந்த ஏழைகளும் இன்னொரு கூட்டத்தாரும் சேர்ந்து கொண்டுடுறாங்க. ஆனால் அப்புறமா தான் தெரிய வருது, இவங்க எல்லாமே வந்து ஒரே குரூப். இந்த ஏழை கூட்டத்திலேருந்து ஒருத்தர் தனியாக ஓடி போனான் தெரியுமா, அவன் நேரம் ஓடி போய் ஜமைதார் அப்படின்னு ஒரு ஆள், அதாவது போஸ்டிங், அது பேர் கிடையாது, போஸ்டிங், அப்படி ஒரு கூட்டத்தோட தலைவர்கிட்ட, அதாவது அவங்க கூட்டத்தோட தலைவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். அது என்னன்னா, இங்கே நாங்கள் ஒரு டீமோட அட்டி போட்டிருக்கோம், அந்த அட்டியில் வந்து மொத்தம் ஒரு 20-30 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நினைப்பீங்க இவங்க ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு வந்து இவங்களை கொலை பண்ணுவாங்க. அதுவும் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு குழியை தோண்டுவாங்க. ஃபர்ஸ்ட்டு குழியை தோண்டி வச்சுட்டு அப்புறம் வந்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு அவங்கள புதைக்கிறது தான் இவங்களோட மாஸ்டர் பிளான். இப்படி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. முடிஞ்ச அப்புறம் இந்த பணக்காரனோட அந்த பணம், நகை, அவரோட குதிரைகள் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு எல்லாருமே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்க்கு போயிடுறாங்க. ஒருத்தன் பழம் விற்கிறான், ஒருத்தன் துணி விற்கிறான், ஒருத்தன் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறான், ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான், ஒருத்தன் ஒரு ஜமீன்தாராக இருக்கான். இந்த மாதிரி எல்லாரும் வந்து நார்மல் லைஃப்க்கு போயிடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இந்த பணக்கார வியாபாரி மாதிரியே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு.
ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அப்படின்னு வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வட இந்தியாவும் சரி, எல்லா ஏரியாலையும் சரி நடந்துகிட்டே இருக்கு. பல ஆயிரம் கணக்கான உயிர்கள் இதுல வந்து பலியாகி இருக்கு. சரி, இப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. ஒரு சிவில் ஆஃபீஸர், அவரோட பேர் வந்து வில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வில் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சிப்பாயா இருந்து படிப்படியா பிரிட்டிஷ்ல முன்னேறி பெங்கால் ஆர்மியில ஒரு பெரிய போஸ்டிங் ஒன்று ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிவில் ஒர்க்கில் இவர் வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ சிவில் ஒர்க்னா மேக்ஸிமம் என்ன இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஒர்க், டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தானே. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இவர் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவரோட டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, மேபி அவர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது டேக்ஸ் ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிற காரணத்துக்காக கூட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் அவர் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறாரு. மக்கள் தொகை கம்மியாகுது, குறைஞ்சே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, காணாம போனவங்க பத்தி ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்றாரு. அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்டா போகுது. அதை எடுத்துட்டு போயிட்டு அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த ஊர்ல இவ்வளோ பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சீனியர் ஆஃபீஸர் கேட்கறாரு, ஒரு வேலை இவங்க இந்த மதம் ரீதியா வந்து ஊர் விட்டு ஊர் போயிடுவாங்க, அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு கேட்டா போவாங்க, பட் இவ்வளோ பெரிய லிஸ்ட் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க வந்து இதை மேலும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வில்லுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வில்லு என்ன பண்றாரு, இது விஷயமா ரொம்பவே தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் இந்த டீமை பத்தி தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்காங்க. இவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி. ஓகே. செகண்ட், இவங்களுக்கு வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கு. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு இந்த சீக்ரெட் சொசைட்டி சேர்ந்தவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கன்னியாகுமரியில் இருக்கிற அவனோட டீம்மேட்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலரை பிடிச்சி இவருக்கு அப்ரூவராக மாற்றி இன்ஃபர்மேஷன் சொல்றதையும் வந்து அவர் ரெடி பண்ணி வச்சிடறாரு. ஸோ இந்த ஒரு கூட்டம் இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க, ஆனால் எங்கேருந்து பண்றாங்கன்னு எக்ஸாக்டா தெரியாது. ஏன்னா அவங்க ஆப்ரேஷன்ஸ் பண்றதே அவங்களுக்கே திடீர்னு தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரினால இவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், பட் கையும் கடமா பிடிக்கிற மாதிரி இவருக்கு வந்து கிடைக்காது. இப்படியே இவர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஊறி போய் இந்த கொள்ளக்காரங்களை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே போறாரு. அப்பதான் ஃபெரங்கியா அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆளை வந்து இவர் அரெஸ்ட் பண்றாரு. அந்த ஃபெரங்கியா இவரை வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஒரு எம்டி கிரவுண்ட் இல்ல ஒரு செமிட்ரி மாதிரி வச்சுக்கோங்களேன், கூட்டிட்டு போறான். அங்க போனா, அதாவது நார்மலா மக்கள் இருந்தா புதைக்கிற ஒரு செமிட்ரி கிடையாது, செமிட்ரி மாதிரி. அந்த இடத்துக்கு போனா அவன் அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பணங்களை தோண்டி எடுக்கிறான். அதாவது இவங்க ரீசெண்டா யாரோ 100 பேரை கொண்டு இங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி இவங்க நிறைய கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் குலாம் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு ஆளையும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவனையும் பிடிக்கிறாங்க. அவன் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த கூட்டத்துல இந்துஸ் மட்டும் இல்ல, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த கூட்டத்தார் வந்து இந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கிற கொலை பண்றாங்க, அப்படி கூட்டத்தில் சேர்ந்தவங்க கொலை பண்றாங்க அப்படின்னா பெண்களையும் கொலை பண்ணிடுவாங்க, குழந்தைகளையும் கொலை பண்ணிடுவாங்க. ஒரு சில கூட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் குழந்தைகளை கொலை பண்ணாம அவங்கள இவங்க கூடவே கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை வளர்த்து அந்த குழந்தையும் நெக்ஸ்ட் ஒரு கொலைகாரனா மாத்திடுவாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. இந்த ஹிந்துவும் முஸ்லீமும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்களாம். பதிலாக இவங்க சரக்கு அடிக்கும் போது, அப்புறம் வந்து அஜால் குஜால் பண்ணும்போது, இந்த மாதிரி வேலைக்கு வந்து இந்து முஸ்லீம் வந்து ஒன்றா இருப்பாங்களாம். பட் சாப்பிடும்போது மட்டும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. இவங்க சின்ன லெவலில் இருக்கிற ஒரு சாதாரண ஆள்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெரிய லெவல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி இந்த வில் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு இந்த கூட்டம் எங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் விஷயம் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அப்ரூவர் வச்சு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. இப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி இவங்களை எல்லாருமே பிடிச்சி எத்தனை பேரை கொள்றது, கொண்டுக்கிட்டு இவங்களையும் பிடிக்கிறாங்க, தூக்கில மாட்டுறாங்க, அவங்களும் ஒரு பக்கம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே 2 பக்கம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1857 பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி இல்லை இந்த மாதிரி மோசமான வேலைகளை பண்ணுறவங்க இந்த ஆக்ட் கீழே வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. வில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சிடிஏ அப்படின்னு ஆக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்து இந்த ட்ரைப் குரூப்ஸும் சரி இல்லை இது மாதிரி இந்த சீக்ரெட் சொசைட்டியும் சரி ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவர் ஸ்ரீலங்கா போயிடுறாரு. ஸ்ரீலங்காவில் அவரோட கடைசி காலம் அங்கேயும் முடிச்சு அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. பிரிட்டிஷில் பிறந்த ஒரு வேலைக்கார வில் இந்தியாவுக்கு வந்து இந்தியா நாட்டில் இருக்கிற ஒரு இந்தியன் தன்னோட இந்திய மக்களை பணத்துக்காக கொலை பண்ணுறத ஒரு பிரிட்டிஷ்காரன் ஸ்டாப் பண்ணி அவர் ஸ்ரீலங்காவில் போய் தன்னோட லைஃப் வந்து முடிச்சிடுறாரு.
இவங்க கொலை பண்ணது கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த கதையில? ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேர், ஒரு 10,000 பேர்? மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் மக்களை இந்த சீக்ரெட் சொசைட்டி இவங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீக்ரெட் சொசைட்டி பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா சவுத் இந்தியாவில். பட் அது ஆந்திராவா, கர்நாடகாவா, இல்லை கேரளாவா, தமிழ்நாடான்னு எக்ஸாக்டாக தெரியல. 1807 சவுத் இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத பிரிட்டிஷ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1809 தான் அவங்க நார்த் இந்தியாவில் ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிடா, இப்போ இந்த கதைக்கும் இப்போ இந்த 2024 என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஒன்றும் பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது. அது என்னன்னா, ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்மளோட லைஃப்பில் இல்லை இந்த ஆன்லைன்லேயும் சரி, இல்லை சோஷியல் மீடியா, இல்லை டிவிலையும் சரி, திடீர்னு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். சினிமாவில் கூட சான்ஸே இல்லை அப்படின்னு வந்து ஒரு வேர்டு. இது வந்து நிறைய சினிமாஸில், படத்தில் வந்து நிறையவே யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேடி. இப்போ அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் பியூர் தமிழில் வாய்ப்பில்லை ராஜா, அதுதான் வந்து நம்ம சினிமா யூஸ் பண்ணுறாரு. இது வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் 90s 2000 அப்புறம் அந்த நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. 2010 வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த டான்ஸ் ஷோவில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வேற லெவல், இப்போ ரீசெண்டாக வந்து லிட்ரலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ பேச்சு வழக்கில் இல்லைனாலும் பட் இந்த ஆன்லைனில் போஸ்டிங் போடுறதுக்குலாம் ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களா. அதில் முக்கியமான வார்த்தை வந்து தக் லைஃப் மூவ்மெண்ட், தக் ரிப்ளை, இந்த ஆக்டரோட தக் ரிப்ளை, இந்த ஆக்டரோட தக் மூவ்மெண்ட் அப்படிலாம் போடுறாங்களா. ஆக்சுவலி இந்த தக்குன்றதே வந்து ஒரு கிரிமினல் வார்த்தை. தகதி ஸ்தாகா அப்படின்னு சான்ஸ்கிரிட்லேருந்து அது பிரிஞ்சு கடைசியில் ஹிந்தியில் வந்து தக்கின்னு மாறி இருக்கு. இந்த தக்கி யாருன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆர்கனைஸ்டு டீம் ஒன்று சொல்லிட்டு இருந்தால, ஒரு கொலகார கும்பல், இவனுங்க தான் அந்த தக்கீஸ். இந்த தக்கீஸ் எப்போது இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1300 இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் டைம்லேருந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அக்பர் அவரோட பீரியட்லேருந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அக்பர் டீமில் இருந்த அக்பருக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு அடிமையை இந்த தக்கி குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் அவரோட ஆர்மியில் இருக்கும்போது கொலை பண்ணிட்டு ஓடி வந்து தனியாக இந்த மாதிரி டீமில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பட் இந்த கொலகார கும்பலோட ரியல் நேம் தக்கி. இந்த தக்கியை தான் பிரிட்டிஷ் வந்து ஸ்டைலாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக தக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளூரலில் சொல்கிறதுக்காக தக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ நம்ம ஆளுங்க இந்த கிரிமினல் வேர்டு, அதாவது ஒரு கொலகார கும்பலை குறிக்கிற இந்த வேர்டை வந்து ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிட்டு தக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் தக்குன்னு சொல்லும்போது சரி, இல்லை தக் மூவ்மெண்ட் அப்படின்னு இதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது சரி, அந்த தக்குக்கு பின்னாடி பல லட்சம் உயிர்கள், அப்பாவியோட உயிர்கள், பல பெண்களோட உயிர்கள், பல குழந்தைங்களோட உயிர்கள் போயிருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே இந்த தக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேபி மனசாட்சி இருந்தால் யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லைனா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. சரி, இந்த தக்ஸை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கிள்ஸ் ஆஃப் த பாம்பே அப்படி 1959 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இந்த படத்தில் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா தக்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு இந்தியன்ஸை தானே காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வெள்ளைக்காரங்களும் இந்த தக்கி கும்பலோட சேர்ந்தவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் மூவியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர் படம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 90s ஜேம்ஸ் பாண்ட் இருக்கார்ல, பிஎஸ் பிராஸ்னன், இவர் வந்து இந்த டிசீவர்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துலையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த கொலைகார கும்பலை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த தக்ஸ் இவங்களோட இந்த கொலை பண்ணுற மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷால் சொன்னால இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு கழுத்தை நரைச்சி கொலை பண்ணுறது தான் இவங்களோட ஒரே டெக்னிக். இதை தான் அவங்க மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த தக்கீஸ், இந்த சீக்ரெட் சொசைட்டி எல்லாமே வந்து காளியை கும்பிடுற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. இதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. நம்பர் 1, ரத்தம் சிந்தி கொலை பண்ணால் அது காளியோட புனிதத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவாங்க. 2வது, அந்த காலத்தில், அதாவது 400-500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு. அது என்னன்னா, ரொம்பவே ப்ரூட்டலாக மர்டர் பண்ணுறது, கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணுறது, கத்தியால் குத்தி கிழிச்சு ரொம்ப மோசமாக கொலை பண்ணுறது, இந்த மாதிரி கொலை பண்ணால் அவங்களுக்கு தூக்கு தண்டனையா. ரத்தமே சிந்தாமல் கொலை பண்ணுறவங்களுக்கு வந்து, அதாவது கொலை செய்கிறவங்க யாரை சாகடிக்கிறோமோ அவங்க ரத்தமே கொலை பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையா. ஸோ இந்த மாதிரி சட்டத்தில் இருக்கிற லூப்போட யூஸ் பண்ணுறதுக்காக தக்கீஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. கத்தியும் யூஸ் பண்ணுவாங்களாம், ரொம்ப ரேராக. அந்த கத்தியில் வந்து விஷம் தடவி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை கர்ச்சீஃபில் வந்து இந்த தத்துரா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, ஒரு பிளான்ட் ஒன்று இப்போ ரீசெண்டாக கூட நிறைய படத்தில் வருது. ஸோ இந்த தத்துரா அந்த பிளான்ட்டை வந்து அரைச்சி அது வந்து ஒரு பாய்சனஸ் பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டை வந்து விக்டி மேலே போட்டு மூக்கை மூடி அது ஏதோ ஒன்று பண்ணி இதெல்லாம் பண்ணி இந்த தத்துவா யூஸ் பண்ணி கொலை பண்ணுவாங்களாம். இன்றைக்கும் இந்த தக்ஸ்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. காடு மேலே இவ்வளோ 12 நம்பர் சொல்லுங்கள் ஷேர் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு தக்ஸ் தான்.
இல்லை நாங்கள் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறோம், நம்ம போலீஸ் ஏர்போர்ட்டில் உங்களோட பார்சல் மாட்டிருக்கு, உங்கள் பேரில் எதுவும் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்களே, இவனுங்களும் இந்த தக்ஸ் தான். என்ன கொஞ்சம் படித்து வேறு மாதிரி ஆகியிருக்காங்க, மற்றபடி இவனுங்களும் தகீஸ் தான். THUGS தக். இதுக்கு என்னடா அர்த்தம் இருக்குன்னு சொல்லி தேடி போனேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உயிர்கள் பலியாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது இந்த உலகத்தில் இல்லை நம்ம இந்தியாவில் நடந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிய வருது. சரி, இனிமேல் தக் மூமெண்ட், தக் ரிப்ளை, தக் லைஃப் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. ஏன்னா தக்குன்றது ஒரு கிரிமினல் வேர்ட். பல ஆயிரம் பேரை, பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டவங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை.